ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். ஐயோ இது வேற ஒரு கொடுமை. ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்க. அப்போ பொறுமையா 5 வருஷம் கழிச்சே வந்திருக்கலாம்ல. நல்லா டைம் எடுத்து இப்போ இந்த 10 லட்சம் கோடி அடுத்து வர முதலமைச்சர் எப்படி கடன் அடைக்கிறாரு எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா உள்ள வந்திருக்கலாமே. எதுக்கு தப 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 ஓடியான்ட்டீங்க? இப்போ வந்து பயப்படுறீங்க. ஐயோ இவ்வளோ கடன் இருக்கு, அவ்வளோ கடன் இருக்கு, கொடுங்க. ஆதவர்ஜனா மாமியார் கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க, அவங்க மாமனார் கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க, அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. அவர் மச்சனை அங்க பாண்டிச்சேரியில நிக்கிறாருல, அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. எல்லாரும் கொடுங்கப்பா. நீங்க தான் மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்க, நீங்க கொடுங்க காசை. மக்கள் கிட்ட இருந்து இதுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்குறீங்க. கேட்டிங்களா? அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா 6 மாதம் டைம் கேட்டாங்களாம். யார் அந்த பிள்ளைகிட்ட 6 மாதம் டைம் கேட்டாங்கன்னு தெரியல. கால அவகாசம் வேணும்னு கேட்டிருக்காங்களே தவிர 6 மாதம்லாம் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. ரெண்டாவது 5 வருஷம் கழிச்சு சாவகாசமாக வந்து ஆட்சி அமைக்க வேண்டியதானே இருக்குது. லூசு முண்டம், உங்கள் ஓட்டெல்லாம் எண்ணிகிட்டு இருக்காங்க பாரு. அது மாதிரி மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதனால் உடனடியாக சிஎம் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மக்கள் ஓட் பண்ணி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு கொண்டு போய் சிஎம் உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன சொன்னேன், ஆதவர்ஜனா பணம் கொடுக்க வேண்டியதானே, அவங்க மாமியார் கொடுக்க வேண்டியதானே, அவங்க மாமனார் கொடுக்க வேண்டியதானே, மச்சனை கொடுக்க வேண்டியதானே அப்படிலாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? தெரியல. நீங்கள் சோறு தின்றதுக்கு அவங்க எதுக்கு பில்லு கொடுக்கணும்? பொது சேவைக்கு தான் வந்திருக்காங்க. அதுக்குன்னு மொத்தத்தையும் விற்று கொடுத்துட்டு நடுத்தரில் வந்து யாராவது உட்காந்துருப்பாங்களா? அந்த காலத்து சிஎம்ஸ் மாதிரி இல்லை. இப்போ சுரண்டி தின்னவங்க தான் கொடுக்கணும். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்டலாம் வந்து யாரும் கேட்கவே இல்லை. நீங்கள் ஒத்த பைசா கூட கொடுக்கவும் போகிறது கிடையாது, அது தெரியும். நீங்கள் ஏன் லவான்னு கத்திட்டு இருக்கீங்க? யார் செக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன? நீங்கள் ஏதாவது ஒரு செக்கு கொடுக்க போகிறீங்களா என்ன? அதெல்லாம் இல்லையே. நீங்கள் தேவையில்லாத வந்து லோன்னு உழப்பாயில் ஏதோ ஒன்று அடித்த மாதிரி எதுக்கு கத்திட்டு கிடக்குறீங்க? இந்த எலெக்ஷன் இல்லை, அடுத்த எலெக்ஷன் இல்லை, எந்த எலெக்ஷன் இருந்தாலும் ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களால் வாங்க முடியாது. புரியுதா? எம்எல்ஏ சீட்டுலாம் அப்புறம். சும்மா நசன்னு யாரையாவது குறை போட்டுக்கிட்டே அலையிறீங்க. நல்லாட்சியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்காங்களே தவிர கடன் இருக்குன்னு தெரியாதுன்னு இல்லை. எல்லாருக்கும் கடன் இருக்குன்னு தெரியும். சமாளிக்க முடியும்னு தான் சிஎம் ஆகியிருக்காங்க. டைம் தானே கேட்டாங்க. உங்கள்கிட்ட உங்கள் சொத்தை எழுதி கேட்டாலும் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களா? ஆமகரி தின்னவங்களுக்குலாம் அறிவு இருக்காதுன்றது இதுதான். தலைவன் தான் இப்படின்னா நீங்களுமா? ஐயோ கடவுளே, ஏமா சும்மா வைமா.